இன்னைக்கு நம்ம டேஸ்டான இனிப்பு அவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னங்கறத சொல்றேன். இனிப்பு அவல் செய்ய தேவையான பொருட்கள்: அவல் 1 கப், 1/2 கப் வெல்லம், பொட்டுக்கல்லை, நான் இங்கே பொட்டுக்கல்லை நான் பொடிச்சு வச்சுருக்கேங்க, தேங்காய் 1 கப், தேங்காய் நான் துருவி எடுத்திருக்கேன், ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், முந்திரி, திராட்சை. முந்திரி நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம இனிப்பு அவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இனிப்பு அவல் செய்யறதுக்கு முதல்ல நம்ம வெல்ல பாகு காய்ச்சிக்கலாங்க. பொடிச்சு வச்சிருக்க வெல்லத்தை போடுங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நிறைய ஊற்ற வேண்டாம். இது நல்லா கரையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்பி பதம் வரணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம முதல்ல அவல் போட்டுக்கலாம். பொட்டுக்கல்லை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போடுங்க. தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போடுங்க. ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், முந்திரி திராட்சை அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையாங்க, அதையும் இதுலேயே ஊற்றுங்க. ஒரு ஸ்பூனில் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. வெள்ளை தண்ணியோட இந்த அவல் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. அவல் நல்லாவே ஊறிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு அவல் ரெடி. இப்போ நம்ம இதை சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான இனிப்பு அவல் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.